1.25 இன்ச்சஸ்க்கு நான் ஒரு கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன். இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சொல்லிக் கொடுக்குற ட்ரிக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஒன்ஸ் புரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக எவ்வளோ ரோப் வேணாலும் பண்ணிக்கலாம். நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஜாஸ்தியாக கேப் விட்டு ஸ்டிச் பண்ண போக போக இந்த 1 ஃபுட் இருக்குல்ல, இந்த டிஸ்டன்ஸில் ஸ்டிச் பண்ணால் போதும். நான் பிகினர்ஸ்க்கு ஈஸியாக புரியணுன்ட்டு ஒயிட் கலர் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் ஈஸியாக புரியும். இதுலேயே கரெக்டாக பண்ணிங்கன்னா எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் அழகாக தின்னாக ஒரு ரோப் உங்களுக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். இப்போது இதை வச்சு நம்ம எப்படி அந்த அழகாக மெலிசாக அந்த ரோப் வர வைக்கிறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு அந்த த்ரெட்டு விசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கட்டிங் பாருங்கள். இப்போது நம்ம ஒரு டிஸ்டன்ஸ் விட்டு ஒரு ஸ்டிச் கொடுத்துருக்கோம்ல, அதே அளவுக்கு ஈக்குவலாக கேப் வச்சு ரிமைனிங் ஃபேப்ரிக்கை கட் பண்ணி போட்டுருங்க. உங்களுக்கு இப்போ தெரியுதா? ஸ்டார்டிங்கில் மட்டும் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரா கேப் விட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். போக போக டிஸ்டன்ஸ் கம்மி ஆயிடுச்சு. இப்போது இந்த நாட் மேக் பண்ணுற ப்ராசஸ் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஒரு சில பேர் பெரிய நீடில் வச்சு பண்ணுவாங்க. பட் நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சு தான் நான் பண்ணுவேன் எப்போதும். இது ரொம்ப ஈஸியாக வரும் பிகினர்ஸ்க்கும். பாரு, கொஞ்சம் ஃபேப்ரிக் உள்ளே வச்சு ஃபஸ்ட்டு உள்ளார விட்டுருங்க. உள்ளே போகிறது தெரியுதா? இங்கே எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் உள்ளே வருது பாருங்கள். அவ்வளோதான். இப்போ அந்த ஃபேப்ரிக் உள்ளே போகிறது உங்களுக்கு ஃபீல் ஆகணும். நீங்கள் இப்படி டச் பண்ணும்போது அந்த ஃபேப்ரிக் இங்கே உள்ளே போயிட்டே இருக்கும். அந்த உள்ளே இருக்கிற ஃபேப்ரிக்கை டிஸ்டர்ப் பண்ணாமல் மேலே இருக்கிறது மட்டும் அழகாக மூவ் பண்ணிகிட்டே வாங்க. நீங்கள் அது பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அது ஃபீல் ஆகும். இது பார்த்தீங்களா? இப்போது வெளியில் வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம சேஃப் தான். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே கை வச்சு நல்லா பிடிச்சிக்கோங்க. இந்த நாட்டை உள்ளே விட்டுறக்கூடாது. விட்டுட்டு நான் இந்த ஸ்டிக்கை வெளியில் எடுத்துடுறேன். எடுத்துட்டு இப்போ ஈஸியாக அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸி. உங்களுக்கு இந்த மாதிரி டெய்லி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.